சமீபத்தில் கூகுள் ஏஐ ஹப் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். ஐயா சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். ஏன்னா ஒரு தமிழன் கூகுள் நிறுவனத்தில் முதன்மை செயல் அதிகாரியா இருக்கான். அதனால தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தான். 1.33 லட்சம் கோடி அந்த நிறுவனத்துடைய மதிப்புனா நம்ம பிள்ளை எத்தனை பிள்ளை வேலை பார்த்திருக்கோம். அது வந்தப்ப என்ன நம்ம கேட்டா சபரிசனு ஸ்டாலின் மருமைய எனக்கு எவ்வளவு தருவ, என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு தருவ, என் மாமனாருக்கு எவ்வளவு தருவ, என் மாமியார் துக்கா ஸ்டாலின் எவ்வளவு தருவ, என் மச்சனை உதயநிதிக்கு எவ்வளவு தருவ. ஓடிட்டாங்க அவன் போயிட்டான். எங்க போயிட்டான்? ஆந்திராவுக்கு போயிட்டான். அதெல்லாம் சந்திரபாபு தூக்கி உட்கார வச்சு 1.33 லட்சம் கோடி கூகுள் ஏஐ ஹப் அங்க வச்சுட்டான். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம பிள்ளைங்க எவ்வளவு வேலை வாய்ப்பு வந்திருக்கு பாரு. தொழிற்சாலை வந்தவன கூட விடலடா. ஆனா 4829 கடையை வச்சு குடிக்க வைக்கிறீங்களா என் பிள்ளைகளை, என் மக்களை? உழைப்புல இருந்து அப்புறப்படுத்திட்டீங்களா? உழைப்புல இருந்து அப்புறப்படுத்திட்டீங்களா? அப்ப என்ன செய்யணும்? மாற்று அரசியலை முன்னெடுக்கணும். தேர்தல் அறிக்கைக்காக கூட சொல்லல பாரு, மதுக்கடையை மூடுவோம்னு எவனும் சொல்லல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது. வந்தவர்களில் முதல்ல மூடுவோம்டா, மூடுவோம், உறுதியா மூடுவோம். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவங்க பல கடைகளை அடிச்சு நொறுக்கிற பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வந்தா என்ன செய்யணும்னு சிந்திச்சு பாரு. அறிவு சார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு வாக்களிங்க.